என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்தல வரலாறு. குண்டையூர் கிழார் அப்படின்னு ஒரு ராஸ்தார் வாழ்ந்து வரார். அவருடைய குலதெய்வம் மதுரை சொக்கநாதர் மீனாட்சி. அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருப்பார். அப்படி இருக்கிறப்ப சுவாமி யாராக இருந்தாலும் இவன் உண்மையான பக்தியாக இருக்கானா அப்படின்னு சோதிச்சு பார்க்கறதுக்காக இருள் நீக்கிங்கிற இடத்துக்கிட்ட சங்கராச்சாரியார் பிறந்த ஒரு தெரியுமில்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருள் நீக்கி அந்த இடத்துக்கிட்ட போகிறப்ப இடி மின்னல் வருண பகவான் எல்லாரையும் அனுப்பிட்டு ஒரு அந்தனர் இடத்துல சுவாமி வந்து என் வீட்டில் தங்கிட்டு போப்பாங்கிறார். இல்லை பார்த்துட்டு ஊர் திரும்பணும் அப்படிங்கிறார். உடனே அந்த இடத்துல இருள்லாம் நீக்கிட்டு, அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் இருள் நீக்கின்னு பேர். அந்த இடத்துல இருள்லாம் நீக்கிட்டு உடனே அங்கேயே காட்சி கொடுக்குறார் சொக்கநாதர் மீனாட்சியா. இனி நீ இங்கு வர வேண்டாம், குண்டையூர்லேயே 3 ஆத்தியும் 3 வன்னியும் காண்பாயாக அப்படின்னு சொல்கிறார். வந்து பார்க்குறா, அதுமாரி விருட்சரூபமாக நான் அங்கே இருக்கேன், நீ அங்கேயே தரிசனம் பண்ணிக்கோ குண்டையூர்லேயே அப்படின்றார். என்ன வரம் வேணும் கேள் அப்படிங்கிறார். உடனே எனக்கு உன் சிவபதம் அடைஞ்சா போதும் அப்படிங்கிறார். இல்லை நீ பூலோகத்தில் வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். அப்படி இருக்கிற காலகட்டங்களில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கார். அப்படி ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கிறப்ப பங்குனி உத்திர அன்னதானத்துக்கு ஆரூருக்கு இங்கேருந்து தானியங்கள்லாம் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இங்கே பஞ்சமாக போயிடுது இந்த குட்டையூரில். இவர் என்னடா கொடுக்க முடியலன்னு நினைக்கிறார். அவர் என்னடா அங்கேருந்து வரலையே, எப்பொழுதும் கிளார்ட்டேருந்து வரும், அவர்கிட்டேருந்து வரலையே அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கிற பட்சத்தில் சுந்தரன் நினைச்சா சுவாமிகிட்டே நேரடியாக வாங்கிக்கலாம். மணிமுத்தா நதியில் பவுனை போட்டு கமலாலய கரையில் எடுத்து கேட்டவர். இருந்தாலும் 2 பேருடைய நட்பை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நெல்லை வந்து மலையளவு கொடுத்துட்றார். அப்படி மலையளவு கொடுக்குறப்ப அவர் கனவுல அங்கே கொடுத்துருக்க எடுத்துக்கோ அப்படின்றார். 2 பேரும் சந்திக்கிறாங்க. சேத நதிக்கரை வெள்ளையாற்றங்கரையில் சந்திச்சு அந்த இடத்துக்கு பேர் சுந்தரபாண்டியம்னு பேர். இன்னமும் அங்கே சந்திச்சு சொல்கிறார், நெல் வந்திருக்கு பாருங்க அப்படிங்கிறார். வந்து பார்க்குறார், மலையளவு இருக்குது. ஏடா மலையளவு இருக்கே, இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஆரூருக்கு அதை வேறு பார்க்கணுமோன்னா. அதனால சரி, ஏன் இங்கே பாடாமல் திருக்கோளில் போய் பாடியிருக்காரு. அப்போ இங்கே கோயில் இல்லையா, ஆலயம் இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? இருந்தாலும் 2 பேருடைய நட்பை உணர்த்தணுங்கிறதுக்காக தான். ஏன்னா இப்போ வாழ்கிட்ட வந்து போய் ஒரு இரவல் கேட்குறோம் அப்படின்னா ஒரு கார் கொடுங்கன்னு கேட்கலாம், பெட்ரோல் டிரைவரும் கொடுங்க அப்படின்னா வேணாட அல்பமாக இருக்கான் வச்சு அந்த நட்பினுடைய தன்மை குறைஞ்சிரும் இல்லையா? அதனால இங்கே நெல்லை வாங்கிட்டு திருவாரூரும் தியாக்ஷேத்திரம், திருக்கோளையும் தியாக்ஷேத்திரம் அங்கே போய் பதிகம் பாடுறார். நீல நினைந்தடியேன் உன்னை நித்தலும் கைதொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், நாளிலே எம்பெருமான் அட்டி தரப்பணியேன்னு பாடுறார். உடனே இரவோட இரவா பூதகணங்கள்லாம் அந்த நெல்லை கொண்டு போய் ஆரூரில் சேர்க்கிறதா ஐதீகம். எல்லாமே 2 வகையில், எல்லாமே 2. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சந்திரநதி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்வேத நதி. சந்திரனாறு வெள்ளையாறு 2 ஆறுக்கு இடையில இந்த கோயில். அதுமாரி அம்பாள் வந்து குண்டையூர் கிழாருக்கு காட்சி கொடுத்ததுனால மீனாட்சி அம்பிகை சமேத சொக்கநாதர், ரிஷபம் பூஜை பண்ணதுனால மங்களாம்பிகை சமேத ரிஷபபுரீஸ்வரர். ரிஷபத்தினுடைய கொம்பை சின்னமாக வச்சு தான் ஊருக்கு கொண்டையூர்னு பெயர். அது மருவி குண்டையூர், இப்போ சாட்டா குண்டூர். அந்த மருவி இதேமாரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா தீர்த்தம் அதேமாரி ரிஷப தீர்த்தம், வீரன் தீர்த்தம் 2 தீர்த்தம். வன்னி மரம், ஆத்தி மரம், காட்டாத்தி மரம் 2 மரங்கள் இங்கே ஸ்தல விருட்சம். இங்கே ஆலயத்து உள்ளார உள்ள மரத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, சுவாமி கிட்ட உள்ள மரம் பூக்க மட்டும்தான் செய்யும், பூத்து கொட்டிடும், காய்க்காது. அம்பாள்கிட்ட உள்ள மரம் பூத்து காய்க்கும், நிறையா காய் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குன்னு விசேஷம் அப்படிங்கிறது பிரதோஷ காலம். ஒரு 7 பிரதோஷம் வந்து விளக்கு போட்டு தரிசனம் பண்ணிட்டு நமது பிரார்த்தனைகளை வேண்டிக்கிட்டா போதும், அந்த காரியங்கள்லாம் சீக்கிரமாக கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகம். இது இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு. ஓம் நம சிறப்பு. நன்றி சாமி.